ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம அசைன்மெண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ அது வந்து ஓவரில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ஆப்டிமைசேஷன் அவங்களுக்கே தெரியும். நம்ம வந்து மினிமைஸ் தி மீன் காஸ்ட்டால் மினிமைஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை சிம்பிளாக சொல்லணும்னா ஜஸ்ட் சில ஒர்க்ஸை சில பேருக்கு அசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? யார் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒர்க் அசைன் பண்ண போகிறோம். அப்படி அசைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து மினிமைஸ் காஸ்ட் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது, சில ஒர்க்ஸை சில பேருக்கு அசைன் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு ஒர்க்கை தான் நம்மளால் அசைன் பண்ண முடியும். ஓகே. இது வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ மெயின் அப்ஜெக்டிவில் தான் ஸோ மினிமைஸ் டோட்டல் காஸ்ட். ஸோ இது எப்படி ஜென்ரலாக பார்க்குறது தான். ஸோ இந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் நம்ம சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரோ ரிடக்ஷன். அதாவது நம்ம வந்து கொடுக்குற ஒரு காஸ்ட் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம ரோ வைஸ் சின்ன எலமெண்ட் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம். அதே மாதிரி காலம் வைஸ் எது சின்ன எலமெண்ட் பார்த்து அதை என்டையர் காலம் வைஸ் நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம். ஓகேவா? ஸோ தென் ஆப்டிமலி டெஸ்ட். ஸோ கடைசியாக வந்து அந்த சொல்யூஷன் வந்து ஆப்டிமம் ஸ்டேஜ் ஆப்டிமம் சொல்யூஷன் அட்டைன் பண்ணிட்டு தான் செக் பண்ணுவோம். ஸோ செக் பண்ணலாம் அட்டைன் பண்ணலாம் நம்ம வந்து ஃபர்தராக அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸை நம்ம வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக இவ்வளோ தான். சிம்பிளாக சொல்லணும்னா அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஒர்க்காக அசைன் பண்ணுறோம். அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராப்ளத்துக்கு போகிறப்ப இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் மொத்தமாக ஸோ 5% இருக்காங்க. தென் 5%க்கு மொத்தமாக நம்ம ஒரு 5 ஜாப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜென்ரலாக இந்த 5%க்கு அந்த 5 ஜாபை வந்து நம்ம அசைன் பண்ணோம். இதுதான் டாஸ்க். ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இது காஸ்ட் மேட்ரிக்ஸ். காஸ்ட் மேட்ரிக்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இந்த A% ஜாப் ஒன்று பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக 8 ரூபா ஆகும் அவங்க பண்ணுறதுக்கு. அதே A% ஜாப் 2 பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக 4 ரூபா ஆகும். ஸோ இந்த மாதிரி சில சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதே A% ஜாப் 3 பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 2 ரூபா சம்பளம் தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனுக்குமே ஒரு ஒரு ஜாப் அலாட் பண்ணால் அதுக்கான எவ்வளோ காஸ்ட் ஆகுமோ அந்த காஸ்ட்டை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஜென்ரலாக இதை வந்து காஸ்ட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக இதுக்கு வந்து நமக்கு ஆப்டிமம் காஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸோ ஆப்டிமம் ஷெடியூலையும் சொல்லணும். ஓகேவா? இவ்வளோ தான் டாஸ்க். நம்ம இதான் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் செக் பண்ணக்கூடிய கண்டிஷன் வந்து இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்மளுக்கு எத்தனை ரோ இருக்கோ அத்தனை காலம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை மட்டும் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம முடியும் அதை பேலன்ஸாக சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம் வந்து 5 தான் இருக்குது. ஸோ இது பேலன்ஸ்டு ப்ராப்ளம் தான். ஸோ உள்ளே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் இருக்கிற அந்த பர்சன் ஜாப் இதெல்லாம் இந்த நம்பர்ஸ்லாம் தூக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் மட்டும் எழுதினீங்கன்னா அதுதான் நம்மளோட காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம காஸ்ட் மேட்ரிக்ஸ். இதுதான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரோ ரிடக்ஷன். எப்போவுமே வந்து ரோ ரிடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது நம்மளோட காஸ்ட் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு ஒரு ரோவாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ வந்து இதானே. ஸோ 8 4 2 6 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரோ. கரெக்டாக? இந்த ஃபஸ்ட்டு ரோவில் லீஸ்ட் எலமெண்ட் எது? இந்த 1 தான் லீஸ்ட் எலமெண்ட். கரெக்டாக? இந்த 1 நம்ம வந்து என்டையர் ரோ ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணணும். ஓகே. சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? ஸோ ஃபஸ்ட் ரோ என்ன வரும்? 7 வரும். கரெக்டாக? தென் இதில் பண்ணால் 3, இதில் பண்ணால் 1, ஸோ இதில் பண்ணால் 5, தென் 1 - 1 0. ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ரோ. ரிவேஸ் ஆன ரோ. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஒரு ரோ எடுத்துகிட்டு ஒரு ஒரு ரோலும் சின்ன சின்ன எலமெண்ட் எது லீஸ்ட் எலமெண்ட்டை பார்த்துட்டு அந்த லீஸ்ட் எலமெண்ட் அந்த ரோவை சப்ராக்ட் பண்ணணும். இதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த ரோவை பாருங்கள். செகண்ட் ரோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 0 தான் வந்து லீஸ்ட் எலமெண்ட். கரெக்டாக? ஸோ 0 லீஸ்ட் எலமெண்ட்ங்கிறப்ப நம்ம 0வில் சப்ராக்ட் பண்ணால் எல்லாமே அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ 0 9 5 5 4. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோ எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரோ எடுத்திங்கன்னா 3 8 9 2 6 இதான் உங்களுக்கு தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோவில் வந்து இந்த 2 தான் வந்து லீஸ்ட் எலமெண்ட். கரெக்டாக? இந்த 2வை இந்த என்டையர் ரோவில் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் வரும் 3 - 2 1, 8 - 2 6, தென் 7 0 4. ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோர்த் ரோ எடுங்க. ஃபோர்த் ரோவில் 0 தான் வந்து லீஸ்ட் எலமெண்ட். அப்படிங்கிறப்ப நீங்கள் 0வில் என்டையராக சப்ராக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அதே நம்பர் தான் திருப்பி கிடைக்கும். அதே ரோ தான் கிடைக்கும்.
ஓகே. ஸோ அதே மாதிரி ஃபைனல் ரோ. ஸோ இதான் ஃபைனல் ரோ. ஸோ ஃபைனல் ரோவில் நீங்கள் 5 தான் லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. நீங்கள் எதை எடுத்தாலும் மீனிங் ஒன்று தான். ஸோ நீங்கள் ஏதாவது லீஸ்ட் எலிமெண்ட் 5 எடுத்து நீங்கள் ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருங்க? 4 0 3 4 0. ஸோ இதுதான் உங்களோட காஸ்ட் மேட்ரிக்ஸ், ரிவைஸ்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம ரோ வைஸ் லீஸ்ட் எலிமெண்ட்டை பார்த்து சப்ராக்ட் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்டெப் 1. ஓகே. ஸோ அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரோ வைஸ் லீஸ்ட் எலிமெண்ட் எடுத்து நம்ம ஒரு ரோவை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே. ரோ வைஸ் நம்ம லிஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும், என்டையராக லிஸ்ட் எலிமெண்ட் கிடையாது. ஸோ ஒரு ரோக்கு ஒரு லிஸ்ட் எலிமெண்ட் இருக்கும், அந்த லிஸ்ட் எலிமெண்டால் என்டையர் ரோவை சப்ராக்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ரிவைஸ் மேட்ரிக்ஸ் நான் எழுதியிருக்கேன். அந்த ரிவைஸ் மேட்ரிக்ஸை நான் டைப் பண்ணி எழுதியிருக்கேன், எழுதி காமிச்சிருக்கேன், அது டைப்பில் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் ஸ்டெப், இப்போ நம்ம ரோ வைஸ் பண்ணோம்ல அதே இப்போ காலம் வைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ காலம் வைஸ் பண்ணுறப்ப இதான் ஃபஸ்ட் காலம், கரெக்டாக. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம வந்து லீஸ்ட் எலிமெண்ட் 0 தான். ஸோ 0 நீங்கள் என்டையர் சப்ராக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ பண்ணிக்கிறீங்களா? ஸோ 7 0 1 4 4. தென் அதே மாதிரி செகண்ட் காலம் எடுங்க. செகண்ட் காலம் எடுத்தால் கூட உங்களுக்கு 0 இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அதான் லீஸ்ட் எலிமெண்ட். ஸோ உங்களுக்கு அதே தான் ரிப்பீட் ஆக போகுது. 6 3 0. நீங்கள் தேர்ட் காலம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், தேர்ட் காலத்தில் லீஸ்ட் எலிமெண்ட் 1 தான். ஓகேவா? ஸோ மேலே இருக்கிறவனாலும் சரி, கீழே இருக்கிறவனாலும் சரி, 1 லீஸ்ட் எலிமெண்ட் 1 தான். அப்போ என்டையராக அந்த காலத்தை நம்ம 1ஆல் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 4 6 0 2. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோர்த் காலம் பண்ணிங்கன்னா 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப அதே தான் ரிப்பீட் ஆகும் அந்த காலம். ஸோ ஃபிஃப்த் காலத்துலேயே உங்களுக்கு அதே தான் 0 இருக்கனால உங்களுக்கு என்டையராகவே இதாக ரிப்பீட் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருந்தோம், என்டையராக வந்து நம்ம ரோ வைஸாக லீஸ்ட் எலிமெண்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணியிருப்போம். செகண்ட் ஸ்டெப்பில் ஆல்ரெடி சப்ராக்ட் பண்ண அந்த ஸ்டெப் 1ல் சப்ராக்ட் பண்ண அந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ், ரிவைஸ்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ் எடுத்து காலம் வைஸ் லீஸ்ட் எலிமெண்ட்டில் சப்ராக்ட் பண்ணியிருப்போம். இதுதான் ஸ்டெப் 2. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 3 வந்து ரொம்ப சிம்பிள், ஆப்டிமல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதான் ஆப்டிமல் டெஸ்ட் செக் பண்ண போகிறோம். ஸோ ஆப்டிமல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பசில் சுடுக்கு ஆடி இருக்கீங்களா? ஸோ சுடுக்கு ஆடுறப்ப நம்ம வந்து ஒரு நம்பரை நம்ம சப்போஸ் நம்ம என்ட்ரு பண்ணுறோம், ஒரு நம்பரை நம்ம வந்து எங்கேயாவது போடுறோன்னா அந்த நம்பர் வந்து வேறு ரோவைஸ் காலமைஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கவனிச்சு தெரியும் நினைக்கிறேன், சுடுக்குள்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எங்கெல்லாம் 0 இருக்கோ ரோவைஸ் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரோவைஸ் தென் காலம் வைஸ் பார்க்கணும். எங்கெல்லாம் 0 இருக்கோ அந்த 0வை மார்க் பண்ணி காலம் வைஸ் நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிமல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ரோவைஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ரோவில் மொத்தம் 2 0 இருக்குது. ஸோ எங்கெல்லாம் 0ன்னு பார்த்தா 2 0 இருக்குது. இந்த 2 0 இருக்குது நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ரோ விட்டுருங்க. நெக்ஸ்ட் ரோக்கு வாங்க. நெக்ஸ்ட் ரோவில் உங்களுக்கு ஒரே இடத்துல 0 இருக்குது. எங்கே இருக்குது? ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு கீ பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு கீ பாயிண்ட். ஸோ நீங்கள் இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு ஷேட் அடிச்சிருங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரோவைஸ் பார்க்குறப்ப எங்கே 0 இருக்கோ சிங்கிள் 0, ஸோ எங்கே சிங்கிள் 0 இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த காலமாக ஷேட் பண்ணணும். காலத்தை அடிச்சிடணும். ஸோ நம்ம ரோவைஸ் பார்க்குறப்ப காலத்தை அடிச்சிடணும், காலம் வைஸ் பார்க்குறப்ப ரோ அடிச்சிடணும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது முக்கியமான பாயிண்ட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த டேபிள் ஜஸ்ட் அந்த ரிவைஸ் பண்ண அந்த ஸ்டெப்பில் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸில் ரோவைஸில் இருக்கிற ரோவைஸ் பார்த்துட்டு எங்கெல்லாம் சிங்கிள் 0 இருக்கோ நம்ம அதை பார்க்குறோம். டபுள் 0 வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது, கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் ரோவில் ஒரு 0 இருக்குது, நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை காலம் அந்த காலத்தை ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் பாருங்கள். ஸோ தேர்ட் ரோவில் ஒரே ஒரு 0 இருக்குது, கரெக்டாக அந்த 0 மார்க் பண்ணிவிட்டு அந்த காலத்தை ஃபுல்லாகவே அடிச்சிடலாம். ஓகே. ஓகே. ஃபோர்த் காலம் பாருங்கள். சரி, ஃபோர்த் ரோ பாருங்கள். ஃபோர்த் ரோவில் ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ஒரு 0 இருக்கே, அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி அடிச்சிட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப இது கவுண்டில் வராது. இங்கே ஒரே ஒரு 0 தான் இருக்குது. அப்படி இந்த 0 நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் ரோக்கு வாங்கலாம். ஃபிஃப்த் ரோக்கு பார்க்குறப்ப மொத்தமாக நம்மளுக்கு 2 0 இருக்கும். அப்போ நம்மளால் இனிஷியலாக டிசைட் பண்ண முடியாது, நம்ம காலம்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே. நம்ம ரோவைஸ் பார்த்துருக்கோம். ரோவைஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட் ரோவில் 2 0 இருக்கும், நம்ம டிசைட் பண்ண முடியாது. செகண்ட் ரோவில் ஒரு 0 இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த 0வை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக அந்த காலத்தை ஷேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி தேர்ட் ரோ செக் பண்ணுறப்போ ஒரு 0 இருக்கும், நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த காலத்தை ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுறோம். ஃபோர்த் ரோலையும் ஒரு 0 இருக்குது,
அந்த 0வை மார்க் பண்ணிட்டு ஃபுல்லாகவே நம்ம ஷேட் பண்ணிடுவோம். எங்கெல்லாம் 0 இருக்கோ அதான் நம்ம மார்க் பண்ணிட்டு அடிக்கணும், மற்ற நம்பர்ஸ் கிடையாது. ஓகேவா? இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளை ஃபைனல் ரோவில் நம்மளுக்கு வந்து 2 0 டிசைட் பண்ண முடியாது. ரோ வைஸ் பார்த்துருவோம்ல, இப்போ காலம் வைஸ் பார்க்கணும். ஸோ காலம் வைஸ் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு காலம் அப்படியே ஃபுல்லாக ஷேட் ஆகிடுச்சு, நம்மளால் செக் பண்ண அடிச்சிட்டோம், நம்மளால் செக் பண்ண அவசியம் கிடையாது. செகண்ட் ரோ மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ செகண்ட் ரோ முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு 0 இருக்குது. ஸோ ஒரு 0 காலம்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ ஒரு 0 நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரோவை தான் அடிக்கணும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரோ வைஸ் பார்க்குறப்ப காலமை அடிச்சிடணும், காலம் வைஸ் பார்க்குறப்ப ரோவை தான் அடிக்கணும். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஃபஸ்ட் காலம் பார்க்குறப்ப லாஸ்ட் இருக்கிறது தான் 0 இருக்குது, நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த அந்த ரோ ஃபுல்லாக அடிச்சிட்டோம். ஸோ தேர்ட் காலம் அடிச்சு தான் இருக்குது, அதை யூஸ் பண்ண முடியாது. ஃபோர்த்து காலமும் அடிச்சு தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபிஃப்த்து காலம் பாருங்கள், ஃபிஃப்த்து காலத்தில் எங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, பட் இது ஆல்ரெடி நம்ம அடிச்சிட்டோம். ஓகேவா? அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல மட்டும் தான் 0 இருக்குது. அந்த 0வை நம்ம இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம இதை ஷேட் பண்ணிடலாம். இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஏன் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோன்னா, நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இந்த ஸ்ட்ரைக் அவுட்டில் முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 1 2 3 4 5 இருக்கும். மொத்தமாக நீங்கள் 5x5 தானே உங்களுக்கு மொத்தமாக மேட்ரிக்ஸ் இருந்துச்சு. ஸோ 5x5க்கு இங்கே 5 மார்க்கடு 0 இருந்தாலே, ரவுண்ட் பண்ண 0 5 இருந்தாலே உங்களுக்கு உங்கள் சொல்யூஷன் வந்து ஆப்டிமமாக அட்டைன் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ கரண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இஸ் ஆப்டிமல். ஏன்னா வந்து உங்களுக்கு மொத்தமாக இருக்கிற 5 0 இருக்குது, மொத்தமாக உங்களுக்கு 5x5 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப மொத்தமாக 5 zeros இருக்கணும். அந்த 5 0வும் காலம் வைஸ் ரோ வைஸ் இன்டர்செக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இந்த 0 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலத்தில் அந்த ஒரே ஒரு 0 தான். ஸோ இந்த 0 எடுத்தீங்கன்னா இந்த ரோ இந்த காலத்தில் வந்து ஒரே ஒரு 0 தான் இருக்குது. மற்ற எப்படி பார்த்தாலுமே ரவுண்ட் பண்ண அந்த 0 இந்த ரோ ஒரு காலத்தில் அது மட்டும் தான் இருக்கும். ஸோ சுடுகொலை பண்ண அதே கான்செப்ட் தான். அந்த ரோ ஒரு காலத்துக்கு அந்த ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் இந்த ரோ இந்த ஒரு காலத்துக்கு ஒரே ஒரு 0 தான் இருக்கணும், இவரை மார்க் பண்ண 0. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆப்டிமம் ஸ்டேஜை அட்டைன் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஆப்டிமம் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டா வேலை முடிச்சானா முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் உங்களோட ஆப்டிமம் ஸ்டேஜ் அட்டைன் பண்ண மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஸோ மேலே கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் இதுதான் உங்களோட ஆக்சுவல் ப்ராப்ளத்தில் இருக்கிற ஒரிஜினல் ப்ராப்ளம். கரெக்டாக? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக கொடுத்துருப்பீங்களா, ஜாப் பர்சன்ஸ் சொல்லி மொத்தமாக 5 பர்சன்ஸ் 5 ஜாப்ஸ் சொல்லி காஸ்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கீங்களா, இதுதான் இங்கே கடைசியாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கடைசியாக எடுத்த ஆப்டிமம் ஸ்டேஜ் கிடச்ச அந்த மேட்ரிக்ஸ், இது வந்து ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 எங்கெல்லாம் மார்க் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல நம்ம மேலே மார்க் பண்ண அந்த 0 இருக்குல்ல, நான் ஆல்ரெடி ஷேட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலரில். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி மார்க் பண்ண 0 இருக்குல்ல, அந்த 0 எல்லாமே கரெக்டாக இங்கே நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. ஷேட் பண்ணிட்டு அது அப்படியே ஆக்சுவல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அந்த ஆக்சுவல் ப்ராப்ளத்தில் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே எங்கெல்லாம் 0 இருக்கோ, ஸோ அந்த 0 இருக்கிற இடத்துக்கு நீங்கள் ப்ராப்ளத்தில் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஃபஸ்ட்டு இல்லை இந்த லாஸ்ட்டு இடத்துல தான் 0 இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இங்கே லாஸ்ட் இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட்டில் 0 இருக்குது, மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயுமே செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு ப்ளஸில் மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தேர்ட் ரோவில் ஃபோர்த் ப்ளேஸில் மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் தேர்ட் ரோவில் ஃபோர்த் ப்ளேஸில் மார்க் பண்ணி, இதே மாதிரி இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ இது அப்படியே வந்து நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளத்தில் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கிட்டா இங்கே நீங்கள் மார்க் பண்ணுறீங்களே, ஸோ மார்க் பண்ணுறப்ப ஏ வேல்யூ எது கொடுக்குறீங்க, ஏ வேல்யூ ஜாப் 5 கொடுக்குறீங்க. ஸோ பர்சன் பி வந்து ஜாப் 1 தரீங்க, பர்சன் சிக்கு வந்து ஜாப் 4 தரீங்க, பர்சன் டிக்கு வந்து ஜாப் 3 தரீங்க, பர்சன் இக்கு வந்து ஜாப் 2 தரீங்க. இவ்வளோ தான் அந்த அசைன்மெண்ட்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஷெடியூலாக தான். ஸோ ஏ டென்ஸ் டு பினா ஏ டென்ஸ் டு 5னா ஏ பர்சனுக்கு 5th ஜாப் தரீங்க, அதான் லீஸ்ட் காஸ்ட். தென் பி டென்ஸ் டு 1னா ஸோ பிக்கு வந்து ஃபஸ்ட் ஜாப் தரீங்க, அதான் லீஸ்ட் காஸ்ட். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஒரு ஜாப் நீங்கள் அலாட் பண்ணுறீங்க. ஸோ அலாட் பண்ணுறத இங்கே ஷெடியூலாக எழுதியிருப்பீங்க. ஷெடியூல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ள நம்பர்ஸ் இருக்குல்ல, 1 0 2 1 5 இது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதான் உங்கள் லிஸ்ட் காஸ்ட். மொத்தமாக இந்த 5 ஜாப்பை நீங்கள் 9 ரூபாயிலே முடிச்சிடலாம். அதாவது இந்த 5 பர்சன்ஸை நீங்கள் இந்த 5 ஜாப் பண்ண வைக்கிறதுக்கு மினிமமாக 9 ரூபா இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே மீன் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் இப்போ அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து சேமாக இருக்கா, சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண முடியும், இல்லாட்டி கஷ்டம். ஓகேவா? இல்லாட்டி நம்ம இன்னொரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணோம். ஸோ சேமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ரோ வைஸ் லீஸ்ட் எலமெண்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள், தென் காலம் வைஸ் லீஸ்ட் எலமெண்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஃபைனலாக அந்த சப்ராக்ட் பண்ண காலம் வைஸ் சப்ராக்ட் பண்ணியிருப்பீங்களா, அந்த இதை எடுத்து எங்கெல்லாம் 0 இருக்கோ, ஸோ நம்ம ரோ வைஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். ரோ அப்புறம் தான் காலம். ஸோ ரோ வைஸ் நீங்கள் எங்கெல்லாம் 0 இருக்கோ, ஸோ நீங்கள் எடுத்தோடனே பார்க்கணும். ஸோ ரோ வைஸ் பார்க்குறப்ப 2 0 வந்துச்சுன்னா நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு 0 இருக்கிற எலமெண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து டச் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு 0 இருக்கிற ரோவை பார்த்து நீங்கள் காலத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பண்ணிவிட்டு ரோ முடிச்சதுக்கப்புறம் காலத்தை நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக 5 கிராஸ் 5 மேட்ரிக்ஸ்க்கு 5 ஜீரோஸ் இன்டர்செக்டே ஆகாமல் கிடைக்கும். அதுதான் உங்களோட ஆப்டிமம் ஸ்டேஜ். நீங்கள் கேட்கலாம், ஸோ அப்போ இன்டர்செக்டே ஆகாமல் 5 0 கிடைக்குது, இன்டர்செக்ட் ஆகாமல் சப்போஸ் 5 0 கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அது வந்து செகண்ட் கேஸ். நம்ம இந்த ஆப்டிமம் டெஸ்ட்டை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ண சொல்லி செகண்ட் ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் இவ்வளோதான். ஸோ 5 கிராஸ் 5 மேட்ரிக்ஸுக்கு 5 0 கண்டிப்பாக இருக்கணும், இன்டர்செக்டே ஆகாமல். 5 0க்கு ஏற்ற அப்படியே மெயின் ப்ராப்ளத்தில் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமம் காஸ்ட்டும் ஆப்டிமம் ஷெடியூலும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த ஆப்டிமம் ஷெடியூல் இருக்குல்ல, இந்த ஆப்டிமம் ஷெடியூல் வந்து யூனிக் கிடையாது. ஆப்டிமம் காஸ்ட் தான் யூனிக். ஓகே? ஸோ ஆப்டிமம் ஷெடியூல் வந்து யூனிக் கிடையாது. ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து மாறி கிடைக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருச்சு. சில ப்ராப்ளத்தில் வந்து ஷெடியூல் மாறி கிடைக்கலாம். பட் வந்து காஸ்ட் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.